உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நேற்று செய்தித்தாள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நாம் போராடி பெற்ற வேளாண் உரிமை மின்சாரங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறதா தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு. அந்த ஸ்மார்ட் மீட்டர்னா என்ன, வேளாண் உரிமை மின்சாரம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வேளாண் உரிமை மின்சாரம் என்பது நம்ம எல்லாம் இது இலவச மின்சாரம் நாமளும் சொல்லிட்டு இருக்கிறோம், அரசாங்கம் சொல்லிட்டு இருக்குதுங்களா? அது இலவசம் அல்ல, வேளாண் உரிமை மின்சாரம். அது யாரோ நமக்கு போட்ட பிச்சை அல்ல, யாரோட பாக்கெட்ல இருந்து அவங்க சொந்த குடும்பம் வர்ற பணமும் கிடையாது. நம்ம கட்டுற வரி பணத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பணம். மகளிருக்கு கொடுக்குற உரிமை தொகை, அது உரிமை தொகை. அப்ப விவசாயி கொடுக்கறது மட்டும் எப்படி இலவசமாகும்? இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கரும்பு விவசாயிகள் கரும்பு ஆலைக்கு கொடுக்குற கரும்புல இருந்து வரக்கூடிய கழிவான மொலாசஸ்ல இருந்து, இந்த மொலாசஸுக்கு அரசு நம்மளுக்கு காசு கொடுக்கறதுலங்க நீங்க முக்கியமா கவனிக்கணும். இந்த மொலாசஸை மதிப்பு கூட்டி பிராந்தி விஸ்கு பீருன்னு அரசாங்கம் வச்சு வருஷத்துக்கு 46,000 கோடி சம்பாதிக்குது. ஆனா அந்த வேளாண் உரிமை மின்சாரத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்குற தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 7,300 கோடி தான். அப்ப 38,700 கோடி நாம தான் அரசாங்கத்துக்கு இலவசமா கொடுக்குறோம். அப்ப யாருக்கு இலவசமா கொடுக்குறோம்? விவசாயிகளாகிய நாம அரசுக்கு கரும்புங்கிற ஒரு பொருள் இருந்து மட்டுமே 38,700 கோடி கொடுக்கிறோமே ஒழிய அரசு நமக்கு இலவசமாக கொடுக்கவில்லை. எனவே நீ இலவச மின்சாரம் என்றது சொல்லக்கூடாது. இது நம்மளுடைய உரிமை மின்சாரம். இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 1969 தொடங்கி 89 வரைக்கும் 20 ஆண்டுகள் நம்ம உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில தொடர்ச்சியான போராட்டம். 63 பேர் இதற்கு நம்ம வீர உழவர்கள் உயிரை தியாகம் செய்து பெற்ற மின்சாரம் இது. இதை போய் நம்ம இலவச மின்சாரம் நம்ம சொல்லலாமா? எனவே இது உரிமை மின்சாரம். சரி, இது என்ன ஸ்மார்ட் மீட்டரு? நம்மளுடைய வேளாண் மின் இணைப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டரு வீட்டுக்கு பொறுத்துற மாதிரி, வணிக நிறுவனங்களுக்கு பொறுத்த மாதிரி, தொழிற்சாலைகளுக்கு பொறுத்த மாதிரி மீட்டரை பொருத்தப்படலை. சில ஸ்கீம்ல வாங்கலுக்கு மட்டும் பொருத்தி இருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா 1991 மீட்டர் பொறுத்ததற்கான முயற்சி எடுத்தாங்க. விவசாயிகள் எல்லாம் அன்னைக்கு போராடி தடுத்தோம். தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் மின்சார வாரிய மீட்டர் பொறுத்ததற்கான முயற்சி எடுப்பது, நாம் போராடுவது, தடுப்பது, இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா இப்ப இவங்க எடுத்திருக்கிற மீட்டர் அப்படிங்கிற சாதாரண மீட்டர், அதுக்கு பேர் ஸ்மார்ட் மீட்டர். இந்த ஸ்மார்ட் மீட்டர் தான் நாம் ஏற்கனவே 500 ரூபாய் கட்டிட்டு இருந்ததுல இப்ப 2,000 3,000 கட்டிட்டு இருக்கிற வீடுகளுக்கு, தொழிற்சாலைக்கு நீங்க பார்த்துட்டு இருங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்னன்னா, நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் எப்படி சிக்கலா வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஸ்மார்ட் மீட்டரோட பாத்தீங்கன்னா சிம் கார்டு வரும். உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம பணம் கட்டி கட் பண்ணிக்க முடியும். கட் பண்றது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாம் 5 HP 7 HP தான் வாங்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு தண்ணி 50 அடியில இருந்து 100 அடியில இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணி என்ன ஆயிடுச்சு? 500 அடி 1000 அடி கீழே போயாச்சு. சில இடங்கள்ல 1,200 அடியில போர் ஓடிட்டு இருக்குது, ஆழ்வாய் கிணறு ஓடிட்டு இருக்குது. கிணறுகளே 150 அடி போயாச்சு. அப்ப கீழே இருக்கிற தண்ணியை மேல எடுக்கணும்னா நமக்கு அதிக மின் தேவை ஏற்படுது. அப்ப நம்ம அதிகமான வலுவுள்ள HP அதிகமாக போச்சு, மோட்டர் போட்டு நம்ம தண்ணி எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 HP உங்களுக்கு 5 HP தான். 5 HP நம்ம தண்ணி கீழே இருந்து எடுத்துட முடியுமா? ஆக மறைமுகமாக நமக்கான மின் இணைப்புகளை துண்டிப்பதற்கு, செயலிழக்க வைப்பதற்கான வேலையைத்தான் இவங்க ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக செய்து வருகிறார்கள். இத்தனை நாளா கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு புதுசா மீட்டர் மாட்டுறாங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 23 லட்சம் வேளாண் உரிமை மின் இணைப்புகள் இருக்குது. இவங்க இந்த ஸ்மார்ட் மீட்டரை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த நாம 5 7 ஓடிட்டு இருக்கிற 7 10 ஓடிட்டு இருக்கிறதால பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நாம இன்னைக்கு 20 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய வேளாண் உரிமை மின் இணைப்புகளை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். எதற்காக மீட்டர் மாற்றணும் நீங்க கேட்டா சொல்றாங்க, தாழ்வழுத்த மின்சாரம் வருது, நிறைய பிரச்சனை ஏற்படுது, லோ டென்ஷன் வருது, இயக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல எத்தனை வாட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை மோட்டர் இருக்குது, எத்தனை பம்பு செட் இருக்குது, எத்தனை தொழிற்சாலை இருக்குது, எல்லா கணக்கிலும் மின்சாரம் எடுத்துட்டு இருக்குது. அதுக்கு நேர மின்சாரத்தை கொடுத்தா தானே தாழ்வழுத்தம் வராது. ஏற்கனவே 2021 தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்க சொல்லி அரசாணை போட்டாச்சு, நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சு. வீடுகளுக்கு 24 மணி நேரம், கடைகளுக்கு 24 மணி நேரம், தொழிற்சாலைக்கு 24 மணி நேரம் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம், 16 மணி நேரம், 12 மணி நேரம், அது எப்போ கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. தொடர்ச்சியா இது ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மும்முனை மின்சாரம் வழங்குவோம்னு திமுக வாக்குறுதி கொடுத்தது தேர்தல் அறிக்கை 2021 இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா
4 லட்சம் காத்து கொண்டிருக்கக்கூடிய 4 லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக வேளாண் மின் இணைப்புல கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுவரை கொடுக்கவில்லை. தற்காலம் மட்டும் கொடுத்துட்டு மீதி பேர் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆக நமக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரமும் கொடுக்கல, 10 வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருக்க 4 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கல. இதுல ஸ்மார்ட் வேர் மாற்றாங்களா, ஸ்மார்ட் மீட்டர். இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது விவசாயிகளுக்கு நேரடியாக கொல்லி வைக்கக்கூடிய விஷயம். இதை 63 பேரை கொடுத்து நாம பெற்றதை இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். தமிழ் அரசு மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்குமானால் 630 விவசாயிகளை தியாகம் செய்தாவது இந்த மின்சார திட்டத்தை, வேளாண் உரிமை மின்சாரத்தை காப்போம் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனே சொல்றாங்க மத்திய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்குது என்றால் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்து நம்ம உரிமை மின்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை யாருது? தமிழ்நாடு மின்சார வாரியத்தது, தமிழ்நாடு அரசாங்கத்தது. அதற்காக மத்திய அரசை குறை கூறுவதை பழி சொல்வது சரியானதல்ல. அவர்கள் நேரடியாக பழி சொல்வதற்கு இங்க எதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு, இங்க எதுக்கு திமுக இருக்குது? இதில் நம்ம யோசிக்க வேண்டாமா? எனவே இங்க மத்திய அரசின் மீது பழிவிடுவதெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஸ்மார்ட் மீட்டர் மாற்றத்திட்டத்தை எல்லாம் விட்டுட்டு விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுங்க. 4 லட்சத்திற்கு மேற்பட்டு 10 வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருக்கிற விவசாயிக்கு மின் இணைப்பு கொடுப்பதுதான் தமிழ்நாட்டுக்கும் இந்த திமுகவிற்கும் நன்மை வைக்கும் ஒழிய கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த விவசாயிகள் போராட்டத்தின் காரணமாக வழங்கப்பட்ட அந்த வேளாண் உரிமை மின் இணைப்புகளை தற்போது திமுக பறிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுகிற திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் சார்பில், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.